ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேன்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா, இன்றைக்கி வந்து என்னோடய அம்மா அப்பாவோட வெட்டிங் டே, அதாவது 60வது வெட்டிங் டே. அதனால் அது ஸ்பெஷல் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வீடியோவாக வந்து பார்க்க போகிறோம், ஒரு விளாக் மாதிரி பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சுவாமிகிட்ட வந்து பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தேங்காய் வந்து உடச்சி சுவாமிகிட்ட எப்பயுமே வச்சு நமஸ்காரம் பண்ணுவேன். அந்த மாதிரி இப்போ தேங்காய் மூடி வந்து வச்சுருக்கேன் சுவாமிகிட்ட வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து ஒன்று ஒன்றா வந்து வேலை வந்து இனிமேல் தான் வந்து ஆரம்பிக்கணும். சமையல் அது எல்லாமே வந்து இன்றைக்கி என்ன சமையல் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒன்று ஒன்றா சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாம்பழ புளிச்சேரி வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு மாம்பழம் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்த பழமாக தான் வந்து தோலோடவே அப்படியே போட்டுட்டேன். ஏன்னா சதையோடு வந்து பண்ணும்போது ரொம்ப இதுவாக இருக்கும், அது ரொம்ப குழக்குழன்னு ஆகிடுது. அதையும் வந்து நறுக்கிட்டு இந்த பக்கம் வந்து ரசம் வந்து பருப்பு ரசம் வந்து வைக்கலாம். ரசம் ரெசிபி வந்து நான் வந்து போட்டுருந்தேன் இல்லையா, அது வந்து இன்றைக்கி வெட்டிங் டே ஸ்பெஷல் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து மாம்பழ புளிச்சேரிக்கு மாம்பழம் வந்து நறுக்கினது வேக வைக்க போகிறேன். இந்த பக்கம் ரசத்துக்கு வந்து புளியை கரைச்சி தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். இதுக்கு வேண்டி இன்றைக்கி பருப்பு ரசம் தான் வைக்க போகிறேன் இல்லையா, அதுக்கு வேண்ட பொடியெல்லாம் வந்து இன்றைக்கி சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறம் ரசப்பொடியும் கொஞ்சம் போட்டுட்டு பருப்பு ரசத்துக்கு வந்து இப்போ ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசம் ரெசிப்பியில் வந்து இன்றைக்கி நேற்றுக்கு நான் வந்து போடலை. நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமியாரோட ஸ்தார்த்தமாக இருந்தது, அதனால் நேற்றுக்கு நான் வந்து வீடியோ எதுவும் எடுக்க முடியல, போடலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே சேர்ந்து ஒரு விலாக் மாதிரி சும்மா ஃபுல் இல்லை என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது மேலாக ஒன்று போடுறேன். இன்றைக்கி இதில் நீங்கள் பார்க்க போகிறது பருப்பு ரசம். புளியை கரைச்சி விட்டுட்டு இதில் வந்து நான் தக்காளி நிமிண்டி போட்டிருக்கேன். தக்காளி அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் அடிச்சுட்டு கூட போட்டுக்கலாம். வேகட்டும் ஒன்று நான் வந்து காட்டுறேன். இதுக்கு தேவையான பொடி எல்லாமே வந்து போட்டுடுறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் வந்து காரப்பொடி போட்டிருக்கேன். கொஞ்சம் இது நல்லா வேகட்டும். இதில் கொஞ்சம் வெல்லமும் வந்து போடணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து போடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சாம்பார் பொடி, ரசப்பொடி, கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி, பெருங்காயம், ஜீரகப்பொடி, மிளகு ஜீரகப்பொடி அதையும் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி இது ரசம் வந்து பருப்பு ரசத்துக்கு தேவையானது எல்லாமே வந்து போட்டிருக்கேன். எல்லாம் கொதிக்கட்டும். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வச்சுருக்கேன். ப்ரெஷர் அடைக்கிறதுக்கப்புறமா பருப்பு ஜலம் வந்து விடணும். கொதிக்கட்டும் ஒன்று அப்படியே காட்டுறேன். இது வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் தான் வந்து அரைச்சி விடணும். தேங்காயெல்லாம் துருவிட்டு நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இது நல்லாவே வந்து கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ நான் வந்து வெல்லம் வந்து 2 கட்டி வந்து போட்டிருக்கேன். இந்த பழமெல்லாம் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பழுத்து பழம் தான் அப்படிங்கிறனால பாதி நல்லா வெந்தெடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து வெல்லம் வந்து போடணும், முன்னாடியே வந்து போடக்கூடாது. இந்த பக்கம் ரசமும் வந்து கொதிச்சுன்னு இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் கூட கொதிச்சு பருப்பு ஜலம் வந்து விடலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான வந்து அரைச்சி வந்துடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சமாக தயிரை விட்டுட்டு வந்து அரைச்சிக்கணும். அது மட்டும்தான். இதுக்கு வந்து ஜீரகம் வந்து தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஸ்வீட் அல்வா, மாம்பழ புளிச்சேரி அல்வா வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஜீரகம் தேவையில்லை. தேங்காயும் பச்சை மிளகாவும் வந்து போதும். நான் ஒரு 6-7 மிளகா வந்து எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் காரமும் இருக்கணும். அந்த பக்கம் வந்து ஸ்வீட்டும் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த காரமும் வந்து இந்த மிளகாவும் வந்து போட்டது அந்த காரத்தோடு நல்லாயிருக்கும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக. இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து அரைச்சாச்சு. பச்சை மிளகா, தேங்காய், ஒரு 2 குறுமிளகு வந்து போட்டுருக்கேன். அது வேணும்னா வந்து போட்டுட்டா போதும், இல்லைன்னா வேண்டாம். இதில் ஏற்கனவே வந்து மிளகு பொடி வந்து போட்டிருக்கோம். நம்ம தயிர் வந்து விட்டுட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் கெட்டியாக. இதுக்கு வந்து தேங்காய் வந்து நிறையவே வந்து வேணும். இதுக்கு இப்போ தான் கெட்டியாக நல்லா இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் நீர்க்காக இருக்கும். மோர் வேற விட போகிறோம், அதாவது தயிருக்கு சிலிப்பின தயிராக. இந்த பக்கம் ரசத்துக்கு வந்து பருப்பு ஜலம் வந்து விட்டாச்சு. இது அப்படியே நுரைச்சி வரும்போது நம்ம கொத்தமல்லி கருப்பில் போட்டுட்டு தாளிக்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பக்கமும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொச்சின்ட்டுருக்கா. இப்போ இது வந்து நம்ம போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ ரசத்துக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுண்டாச்சு. அதாவது நுரைச்சி அப்படியே வந்துட்டுருக்கு. இப்போ இந்த பக்கம் வந்து நெய் வந்து விட்டுருந்தேன். கடுகு வந்து போட்டுருக்கேன். நெய் வந்து காஞ்சாச்சு, கடுகு போட்டாச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் பெருங்காயம் போடுவோம். இது நல்லா வெடிக்கிறது. இது ரசத்தில் வந்து விட்டுடுறேன். இல்லை பருப்பு ரசம் ரெடியாக எடுத்து இதையும் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாம்பழ புளிச்சேரி கொதிச்சுருக்கு. நல்லா பச்சை வாசனை பார்த்தோன்னே நல்லா வந்து கொதிச்சிடணும். தேங்காயெலாம் நம்ம வந்து அரைச்சி விட்ருக்கோம் இல்லையா, பச்சை மிளகா அதோடய வாசனையெல்லாம் நல்லா போட்டோம். நல்லா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தயிராக வந்து எடுத்துருக்கு. இதை சிலிப்பிட்டு நம்ம வந்து விட்டுட்டு காட்டுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிலிப்பிட்டு மோரை வந்து விட்டாச்சு. புளிச்சேரியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து தேங்காய் எண்ணெய் தான் தாளிக்கணும். எண்ணெய் வந்து வச்சுருக்கு, காஞ்சின்ட்டுருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, வெடிக்கட்டும். இது நல்லா வடிச்சாச்சு. இதையும் இதில் விட்டுடுறோம். இதில் விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சமையல் ஆயாச்சு. அடுத்து என்னங்கிறது பார்ப்போம்.
கேசரி வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்வீட் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறனால கேசரி பண்ணலான்னு இப்போ வந்து தண்ணி வந்து கொதிச்சுட்டுருக்கு. ரவை வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதே வந்து நம்ம போட்டு கலரிட்டு அதுக்கப்புறமா வந்து முந்திரிலாம் வறுத்து வச்சுருக்கேன். எல்லாமே வந்து போட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொதிச்சுட்டுருக்கு. நான் அதை அப்படியே கலரிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். கேசரி வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், அதான் நான் அதை வந்து போடலை உங்களுக்கு. இப்போ நம்மளோட கேசரி வந்து சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடுது பாருங்கள். நல்லா முந்திரிலாம் போட்டுட்டு நல்லா மணக்க வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அவருக்கு வந்து இடக்கு இந்த வீசிங்கெல்லாம் இருக்குது, நெபிலைசர் வந்து வைக்கணும். அவருக்கு அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா குளுக்கிறதுக்கு எல்லாமே தனியாக அவரால் எல்லாம் முடியாது, கூட நாங்கள் தான் எல்லாமே கூட நின்று எல்லாமே வந்து பண்ணணும். அதுவும் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்பா அம்மாவுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி நான் வெத்தலை பாக்கெலாம் வந்து கொடுத்தேன். இப்போ தான் பார்த்துட்ருக்கிறது. அவருக்கு ரொம்ப இப்போ நிற்கலாம் கூட ரொம்ப முடியதில்லை, 84 வயசு ஆயாச்சு. சரி, வெட்டிங் டே 60வது வருஷம் வெட்டிங் டே அப்படிங்கிறனால நம்ம வந்து இது சிறப்பாக நம்மளுக்கு முடிஞ்சது நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி நான் எல்லாமே வந்து பண்ணிவிட்டு கேக்கெல்லாம் வந்து வெட்டலான்னு அதோட வீடியோஸும் வந்து வரும் உங்களுக்கு. கொஞ்சம் கேசரி பண்ணதை வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து கொடுத்தா தான் வந்து அம்மா என்ன பண்ணாலும் எது கொடுத்தாலும் எது சாப்பிட்டாலும் எங்கள் அப்பா கொடுக்காதுக்கு அம்மாவும் தர மாட்டா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை எது சாப்பிட்டாலும் எங்கள் அம்மா கொடுக்காது தர மாட்டா. ரொம்ப அவளை மாதிரி ஒரு அந்யோன்யமான ஒரு தம்பதிகள் எங்கேயுமே வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி நம்மளாம் கூட அப்படிலாம் வந்து இருக்க மாட்டோம், பொறுமையாகவும் இதுவும் அந்த மாதிரிலாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காது தான் இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காவா. வந்து பார்த்தீங்கன்னா நான் சரி பஜ்ஜி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து பஜ்ஜி கேட்டுகிட்டே இருந்தான். அப்போ சரி இன்றைக்கி அவருக்கு வேணால் வெட்டிங் டேவும் இருக்குது, இன்றைக்கி வேணால் பஜ்ஜி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் வந்து இருந்தது, நல்லா பெருசாக 3 வாழைக்காய். அப்போ அதை வந்து துளசி விட்டு இதை வந்து கட் பண்ணி போட்டு எடுக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் எண்ணெய் வந்து வைக்க போகிறேன். இனிமேல் தான் ஏற்கனவே எண்ணெய் செஞ்சுட்டு வந்து இருந்தது, நேற்று வடை தட்டினதோடது. அந்த எண்ணெய் செஞ்சுட்டுலேயே இது போட்டுட்டு அப்புறமா அதை தேய்ச்சிக்கலாம் ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அதையும். அப்போ இன்றைக்கி இதை நெருக்கிட்டு இதை வந்து போட போகிறேன். நான் போடும்போது காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து வச்சுருக்கேன். பஜ்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சைஸாகவும் நறுக்கி வச்சுருக்கேன். இது அப்படியே ஒன்று போட்டு எடுக்கணும், அவ்வளோதான். போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். பார்த்திங்கன்னா பஜ்ஜி ஸ்பெஷல் எல்லாருக்கும் பஜ்ஜியெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா எப்படி பண்ணணுன்னு. கடலை மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம், காரப்பொடி வந்து போட்டிருக்கேன். எல்லாமே வந்து போட்டுட்டு நல்லா வந்து கலக்கி பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்போ இதில் வந்து வாழைக்காய் நறுக்கி வந்து போட்டிருக்கேன். இப்போ இதை ஒன்று அதில் வந்து நம்ம போட்டுட்டு எடுக்க போகிறோம். பண்ணிவிட்டு காட்டுறேன். இன்னும் சூப்பராக வந்து போட்டாச்சு. ஒரு வீடியோ வந்து போட்டு எடுத்துட்டேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இது மாதிரி ஃபுல்லாகவே எல்லாமே போடுவோம். இப்போ பஜ்ஜி வந்து எல்லாமே வந்து போட்டாச்சு. அப்பாவுக்கு வந்து கொடுத்தேன் சூடாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருக்கு நம்ம கேக்கு வந்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 60வதுங்கிறனால 60வது வெட்டிங் ஆனிவர்சரி அப்படிங்கிறனால கேக் வந்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சட்டையெல்லாம் எப்பயுமே வெள்ளை சட்டை தான் அவர் போடுவார், கலரெல்லாம் அவர் போடவே மாட்டார். எங்கள் அம்மாவுக்கு மேட்சாக வந்து இந்த மாதிரி சட்டை வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் வந்து சொன்னதுனால தனியாக அவரால் எல்லாமே வந்து பண்ணிக்க முடியாது, எல்லாம் ஒரு ஆள் தான் வந்து கூட பண்ணாங்க. என்னோடய தங்க பையன் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சட்டையெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தான். அதான் இப்போ எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்து கேக்கெல்லாம் வந்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் எழுந்து சாயந்தரமான அவர் ரொம்ப வந்து வீக் ஆகிடுவார், அவரால் ரொம்ப முடியாது. மத்தியான நேரம் கொஞ்சம் ஒரு உஷார் இருப்பார். ஒரு 11-12 மணிக்கு மேலே தான். சாயந்தரம் ரொம்ப டல்லாகிடுவார், நடக்கலாம் முடியாது, கூட ரொம்ப முடியாது. பிடிச்ச ஒரு ஆள் தான் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போய் எல்லாமே வந்து பண்ணணும். அப்படி தான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கு. எப்பயும் கூட ஒரு ஆள் வந்து இருக்கணும். வாக்கர்லாம் இருந்தாலும் அவர் பிடிச்சி நான் நடக்க மாட்டேன், முடியாது, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். வீசிங் இருக்கிறதுனால வந்து போயிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு வந்து தெரியல கேக்கெல்லாம் வெட்ட போகிறோம் எல்லோரும் கூப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. நான் வரல, இங்கேயே உட்காந்துக்கிறேன். நான் அப்புறமா அவர் நல்லா கூப்பிட்டு சேரை போட்டு இங்கே உட்கார வச்சுட்டு அம்மாவும் நல்லா சாரீ கட்டிட்டு எங்கள் அம்மாவுக்கு இந்த புடவை வந்து நான் தீபாவளிக்காக எடுத்து கொடுத்துருந்தேன். புதுசாக அப்படியே வந்து வச்சுருந்தேன். அதுதான் இன்றைக்கி வந்து அம்மா வந்து கட்டிட்டேன். அப்பாவுக்கு இதே மேட்சாக வந்து சட்டையும் வந்து கொடுத்துட்டு போட்டுக்க சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம வந்து கேக் வெட்டுறதுக்காக எல்லோரும் ஏற்பாடுலாம் வந்து பண்ணியிருந்தோம். ஏன்னா பேரன் பேத்திக்கு எல்லாருமா சேர்ந்து எல்லாமே வந்து பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தா. பார்த்தாலும் ஜாஸ்தி ரொம்ப நேரம் அவரால் உட்கார வந்து முடியாது கிடையாது. அப்படியே உட்காந்தாலும் உள்ளுக்குள்ளேயே தான் அப்படியே வந்து உட்காந்துட்டுருப்பார். வெளியிலலாம் ரொம்ப இந்த காற்று, இப்போ வேறு காற்று சீசன்லவா ரொம்ப காற்றெல்லாமும் ஆகிறதுல திருப்பி மூச்சு வாங்க கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுறது. என்னோடய ஊர்படியெல்லாம் வந்து கூப்பிட்ருந்தேன். இப்போ அவள் வந்து அம்மாவை வந்து விஷ் பண்ணியிருந்தா தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. அப்புறம் பின்னாடி இருக்கவா வந்து கூப்பிட்ருந்தோம். நாங்கள் என்னோடய தங்க ஃபேமிலி, அவ்வளோதான். என்னோடய ஆத்துக்கார் பையன்லாம் வெளியில் இருக்கனால அவளால் நாங்கள்லாம் மட்டும்தான் வந்து எல்லாம் வந்து சேர்த்து பண்ணியிருந்தோம். இப்போ தான் நீங்கள் என்ன வந்து பார்க்குறது தான் கேக்கு. என்னோடய பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து பண்ணியிருந்தா. இப்போ கேக் வந்து வெட்ட ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக அது எல்லாமே வந்து போட்டிருக்கேன், வெட்டுறதுலேருந்து எல்லாமே ஃபுல்லாகவே வந்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே.